பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த சிறப்பான மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய துணைத் தலைவர் மாணமிகு கவிஞர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக கலந்து கொண்டு என்னை ஊக்கப்படுத்த, உற்சாகப்படுத்த, நல்ல ஊக்க உரை அளித்திருக்கிற, ஊக்க மாத்திரைகளை அளித்திருக்கக்கூடிய அருமை தோழர்கள், திராவிட தமிழர் இயக்க பேரவையினுடைய பொதுச் செயலாளர் மாணமிகு பேராசிரியர் சிவவீரபாண்டியன் அவர்களே, திராவிடர் கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் மாணமிகு தோழர் அருள்மொழி அவர்களே, திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மாணமிகு நம்முடைய அருமை திரு மதிவதனி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே சிறப்பாக கர்நாடக மாநிலத்திலே இருந்தாலும் இந்த சமூக நீதி கருத்திலே நம்மோடு இணையக்கூடிய நம்முடைய அருமை அங்கே பெரியார் கருத்தை நாடெங்கும் பரவிக்கொண்டிருக்கிற, கர்நாடகத்திலும் பரப்புகின்ற பேராசிரியர் டாக்டர் ரவிக்குமார் அவர்களுடைய அன்பு செல்வம் இங்கே சிறப்பாக வாழ்த்து சொன்னார்கள். அவர்களுக்கும் இணைப்புரை மற்றும் நன்றி உரை கூற இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் என்னுடைய புலங்கனிந்த நன்றியை உரித்தாக்கி கொள்ளுகிறேன். இன்றைய நாள் மழை வருகிறது, புயல் வருகிறது என்றெல்லாம் சொன்னார். தந்தை பெரியார் நமக்கு இட்ட ஆணையை நம்முடைய தோழர்கள் எல்லா வகையிலும் எல்லா ரூபத்திலும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் இந்த நிகழ்ச்சி. காலையிலிருந்து இந்த நிகழ்ச்சி நாம் ஒத்தி வைக்கிறோம் என்று சொல்றோமே தவிர அதை ஒத்தி வைக்கவில்லை, போராம அது மேலும் சிறப்பாகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறோம். காலையில இருந்து தொடர்ச்சியாக எனக்கு இடைவெளி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் இடைவெளி கிடைத்தக்கூடிய அளவிற்கு அவ்வளவு தொடர்ச்சியாக அடர்த்தியாக நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப அன்பு கூறாம, பொதுவாகவே இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில ஒரு நண்பர் கடைசியா ஒரு தகவல் சொன்னார். இணைப்புரை வழங்கிய தோழர், என்னுடைய வயது 19 என்று போட்டார். நான் அதை தான் அதை ரொம்ப பாராட்ட, உண்மையாவே ரொம்ப எழுதி கொள்றேன். ரொம்ப வியப்புலாம் 19 இருக்கிறதா இல்லையா என்பது அல்ல, 19 என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 10-9 அவ்வளவுதான் தாண்டி 19 என்று சொல்லும் போது ரொம்ப வேகமா சொல்லி விட்டார். அதுக்கு உற்சாகமா இருக்கக்கூடிய அளவிற்கு நினைவூட்டக்கூடிய அதை வாய்ப்பா அது இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா, அந்த உணர்வு என்னை மேலும் ஊக்கப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி கலந்த நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக உங்களுக்கு எல்லாம் தெரியும், வயதை பொறுத்தவரையில இது புதிதல்ல அந்த கருத்து. வயதுக்கு 3 வகையான வயது உண்டு. போராமை ஏற்கனவே பல நேரங்களில் சொல்லியிருக்கிறோம், நீங்களும் அறிவீர்கள். ஒன்று, பிறந்த நாளை வைத்துக் கொண்டிருக்கிற கணக்கு போடக்கூடிய வயது, அது ஹிஸ்டாரிக்கல் ஏஜ், பயாலாஜிக்கல் ஏஜ், அவ்வளவுதான். அந்த பிறந்த நாள் அந்த கணக்குப்படி 90 90 இயர்ஸ் ஓல்டு என்று சொல்லக்கூடிய, அதை தாண்டி இப்ப 91வது ஆண்டு பிறந்த நாள் என்ற பிறந்த நாள் தான் 91 வயது அல்ல, மிக முக்கியமாக. அப்படி இருக்கக்கூடிய ஒன்று. அது அடுத்தபடியாக இங்கே சொன்னார்கள், இந்த உடல்ல கவிஞர் அவர்கள் கூட சொன்னார்கள், உடல்ல கத்தி பாயாத இடம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அத்தனை. ஏன்னா பல உடல் உபாதைகள், நோய்கள் இவைகளெல்லாம் வருவது இயற்கை. யாருக்குமே நான் மருந்தே சாப்பிடாமல் இருக்கிறேன் என்பது பெருமை அல்ல. உண்மையாக இருந்தாலும் கூட அது அவசியமில்லாத வாழ்க்கை இருக்கிறது. சில பேர் மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடாதே ஒரு மதம் மாதிரி ஒரு பிரிவாக இருக்கிறார். கூடாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை அல்ல. எல்லோருக்குமே உடல்நலக்குறைவு என்பது ஏற்படலாம். அதிலிருந்து வெளியே வரலாம், வெளியே வராமல் போகலாம். அதனால அந்த இன்றைக்கு நவீன மருத்துவ இயல் வளர்ந்திருக்கிறது. நவீன மருத்துவ இயலுடைய வளர்ச்சி
அதன் காரணமாக உறுப்புகளுடைய வயது, பிசியலாஜிக்கல் ஏஜ் என்று சொல்லக்கூடியது மிக முக்கியமான. மூன்றாவதாக நம்முடைய மனம், உள்ளம், உறுதி, இவைகள் வரும்போது இதுதான் மிக முக்கியமான உந்து சக்தியாக இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் ஏஜ். நம்மை பொறுத்தவரையில நமக்கு இருக்கிற அந்த ஈடுபாடு, நமக்கு இருக்கிற உறுதிப்பாடு, நமக்கு முன்னாலே இருக்கக்கூடியவர்கள் காட்டிய வழி, நாம் யார் நம்மை பயிற்றுவித்தார்களோ அவர்களுடைய எண்ணம், இதுதான் நம்மை இளமையாக்குகிறது. எனவே அது சைக்கலாஜிக்கல் ஏஜ் சொல்லக்கூடிய மனதை பொறுத்தது தான். உடல் நோயை பொறுத்தது என்பது கூட மனதிலே நீங்கள் ஒரு தெளிவாக இருந்தால்தான் அறிவியல் ரீதியாக, மருத்துவ ரீதியாக சொல்லக்கூடியது கூட இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல், அந்த நோயை எதிர்க்கின்ற ஆற்றல் இருக்கிறது, அந்த ஆற்றல் வருகிறது. திராவிட கழகத்தினுடைய வரலாற்றில் ரொம்ப மிக முக்கியமானது என்னன்னா, நம்ம மக்களுக்கு வரக்கூடிய நோய் எதுவாக இருந்தாலும் சமூகத்துறையில ஜாதி, மூட நம்பிக்கை, பெண்ணடிமை, வாய்ப்பு போதாமை, சமூக அநீதி, சுயமரியாதையற்ற ஒரு கொடுமை, இவைகளை எல்லாம் பார்க்கிற போது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, அது எதிர்க்கக்கூடிய ஆற்றலை தருகின்ற பல்வேறு வைட்டமின்கள், பல்வேறு அமைப்பு மாதிரி சுயமரியாதை இயக்கம், அறிவாசான் தந்தை பெரியார் அவருடைய இயக்கம். ஆகவே அந்த இயக்கம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. இதுதான் ரொம்ப மிக முக்கியம். இப்படி உற்சாகமாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று திரும்ப திரும்ப என்னிடத்துல கேட்டுக்கொண்டிருக்கும் நேரத்துல உங்களுடைய அன்பு, உங்களுடைய ஊக்கம், உங்களுடைய மேலும் பணியாற்ற வேண்டும். இதுல ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. நாம எல்லாருமே சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட கழகத்தோடு, எனக்கு மட்டுமல்ல, எனக்கு என்னென்ன சொன்னீர்களோ அது இயக்க தோழர்கள் எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதுதான், மிக பெரும்பாலோருக்கு. நான் முழு நேரம் அதிலே இருக்கக்கூடியதால் படிச்சென்று ஒருவரை உதாரணம் காட்ட வேண்டும் என்று என்னை காட்டுகிறீர்கள், அவ்வளவுதானே தவிர என்னுடைய தோழர்கள், நம்முடைய தோழர்கள், நம்முடைய இராணுவ கட்டுப்பாடு மிகுந்த தோழர்கள், எதையும் எதிர்பார்க்காத இருக்கக்கூடிய தோழர்கள் முழுக்க முழுக்க இந்த தகுதி உடைத்தவர்கள். இதே உற்சாகம், இதே போராட்டங்கள், களங்காணுவது, களமாடுதல், இது அத்தனைக்கு அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் என்பது இன்றைக்கு வருகிறது. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப நீங்கள் எப்படி உற்சாகமா இருக்கிறீர்கள் கேட்கறதுக்காக வந்த நேரத்தில் நேற்று நீங்கள் விடுதலையில படித்திருப்பீர்கள். படிக்க வாய்ப்பில்லாத தோழர்கள் மீண்டும் அருள் கூர்ந்து அந்த அறிக்கையை படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய அறிக்கைக்காக அல்ல, அதுல மிக முக்கியமான ஒரு தகவலை நான் எடுத்து சொல்லுவது, இவ்வளவு காரியங்களை ஒரு ஆள் செய்ய முடியும் என்று சொல்வது பெரிய அபார சாதனை அல்ல. நினைத்தால் முடியும். அதுக்கு என்ன அடித்தளம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை பார்க்க வேண்டும். உண்மையான கொள்கை. அதைத்தான் தந்தை பெரியார் அவர் சொன்னார். நீண்ட காலத்துக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும், பெரிய விவாதத்துக்குள்ளான என்னுடைய கருத்துக்களிலே ஒன்று. நிறைய தோழர்கள், நம்முடைய தோழர்களை கூட என்னிடத்திலே நேரடியாக சொல்லாவிட்டார்கள் கூட வேறு இடங்களில் விவாதம் செய்திருக்கிறார்கள். எனக்கு தெரியும். கொஞ்சம் தயக்கத்தோட அவர்கள் இவர் சொல்றது சரிதானா என்று இளைஞர்கள் கூட நினைத்து கொண்டு இருந்தது என்னன்னா, அது என்ன பெரியார் சொந்த புத்தி வேண்டாம், பகுத்தறிவாதின்னா சொந்த புத்தியை பயன்படுத்துன்னு தானே சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இவர் சொந்த புத்தி வேண்டாம், பெரியார் தந்த புத்தி தான் ரொம்ப மிக முக்கியம் என்று சொல்லுங்கள். எனக்கு பெரியார் தந்த புத்தி போதும், எனக்கு சொந்த புத்தி வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு நான் 2 வரியில சொன்னேன். ஆனா அது எப்படி சரியா அவரை பகுத்தறிவாதிகள் சொல்லலாமா என்றெல்லாம் மிக கேட்டார்கள். அதற்குத்தான் விளக்கம் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இத்தனை காரியங்கள் நடந்தது என்று சொன்னீர்களே, ஆனால் அது ஒரு தனி மனிதராக இருக்கிற என்னால் சாதித்தேன் என்று சொல்லுவதை விட, இந்த இயக்கம் ஒரு கட்டுப்பாடான, இராணுவ கட்டுப்பாடான இயக்கம். எதை சொன்னாலும் அது செய்யக்கூடிய தோழர்கள், அதற்காக எந்த விலையும் கொடுக்கக்கூடிய என்னுடைய தோழர்கள். லட்சியம் தெளிவானது, பாதை உறுதியானது, நேர்மையானது, நேர்கோடு. அதை செய்வதற்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய தோழர்கள் மிக அருமையான தோழர்கள்.
அது பால் உணர்வுகளோ சாதி உணர்வுகளோ மத உணர்வுகளுக்கோ அப்பாற்பட்ட தோழர்கள், எதையும் எதிர்பார்க்காத தொண்டர்கள் என்னுடைய தொண்டர்கள் என்று சொன்னார். துறவிகளை விட மேலானவர்கள் என்னுடைய தோழர்கள் தொண்டர்கள் என்று தந்தை பெரியார் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு கட்டுமானம் இருக்கிறது. அந்த கட்டுமானத்தினால மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் வருகிறது. அது எப்போது சாத்தியப்பட்டது, எப்படி சாத்தியப்படுகிறது என்று சொன்னால், அங்கதான் பெரியார் தந்த புத்தி என்பதை நான் பயன்படுத்துவதிலே எனக்கு வசதியாக இருக்கிறது. ஏன் உழைக்க வேண்டும், ஏன் களைப்பு தெரிவதில்லை, ஏன் உடல் உபாதைகள் இருந்தாலும் அதை தாண்டிய வரக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த இடத்தைத்தான் நீங்கள் நன்றாக கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஐயா அவர்கள் 120 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை இயக்கத்தோழர் ஒரு கேட்ட கேள்விக்கு பதிலாக எழுதினார். எப்போது? 1952. இந்த சம்பவத்தை, ஏன்னா 52ன்னா இப்ப நீங்க எத்தனை ஆண்டுகள் ஆகிறது நன்றாக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். மிக முக்கியமாக 70 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அப்படிப்பட்ட அந்த கருத்தை எடுத்து, அந்த கட்டுரையை எடுத்து பல இடங்களிலே போட்டிருக்கிறோம். மிக முக்கியமாக அது ஒன்றைத்தான் இந்த நேரத்தில் விளக்கி சொன்னார். என்னுடைய நன்றி உரை, என்னுடைய பதில் உரை மிக தெளிவாக, என்னுடைய உறுதி உரை தெளிவாக நிறைவடையும் என்பதற்காகத்தான் இது சொல்லுகிறேன். ஐயா மண்டி கடை நடத்துகிறார். அவருடைய தந்தையாருடைய கடையர் ரெட்டநாயக்கர் மண்டி என்று அதற்கு பெயர். ஆனால் இரண்டாவது மகனாக இருக்கிற தந்தை பெரியார் ஈவே ராமசாமி நாயக் அப்போது இவர் தான் கடையை நடத்தக்கூடிய அளவிற்கு மஞ்சள் பண்டிகை நடத்தக்கூடிய அளவிற்கு இருக்கிறார். இவரே எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய அளவிற்கு இவர் நம்பி விட்டு விடுத்தார். விலாசம் என்று சொல்லுவதற்கு மேல அந்த பெயர் மாறல. அதுக்கு அடுத்தது பையன் ரொம்ப திறமையா வந்துட்டார் மகன் அப்படின்ற உடனே துணிந்து இவர் பெயர்ல இளைய பையனாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் இவர்களுடைய பொறுப்புணர்ச்சியும் கெட்டிக்காரத்தனமும் ஆற்றலை கண்டு இவரிடத்திலே கொடுத்தா இவர் எல்லாவற்றையும் சிறப்பாக அந்த குடும்ப தொழிலை நல்ல நடையாளர் நடத்துவார்கள் என்ற நம்பிக்கை அந்த தந்தைக்கு ஏற்பட்டு இவர் பேரால ராமசாமி நாயக்கர் மண்டி என்று ஆக்கிவிட்டார். அதற்கு முன்னாலே வியாபாரத்துல தொடர்ந்து சில அணுகுமுறைகள் அந்த காலத்துல, அது 1903 என்று ஐயா சொல்றார். 120 ஆண்டுகளுக்கு முன்னால மிக முக்கியமா என்னவென்றால், சில வரவுகள் வந்தா, பழைய வரவுகள் கடன் வந்தா அதுக்கு ரசீது போட்டு கொடுக்கும் போது வெங்கடநாயக்கன் என்றே கையெழுத்தை போட்டு கொடுத்துருவோம் அப்படின்றார். இது வியாபாரிகளுடைய நடைமுறையில இருக்கக்கூடியது. அதை பிறகு ஒருவர் எடுத்து இவர் மீது போர்ஜரி வழக்கு, பொய் கையெழுத்து போட்டார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வழக்கு போட்டு வெள்ளைக்கார கலெக்டர்கள் வெள்ளைக்காரில் வந்த உடனே இவர் மீது வழக்கு உறுதியாகிவிட்டது என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னவென்றால், எல்லோரும் சங்கடப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. காரணம் 120 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம இளைஞர்களுக்கு தெரியணும், ஜெயிலுக்கு போறது ஒரு பெரிய அவமானம் இந்த குடும்பத்துக்கு. அதுவும் பணக்காரர்களாக இருந்தால், இது ஈரோட்டிலேயே செல்வாக்குள்ள குடும்பம், அதுவும் கிரிமினல் குற்றத்திலே ஜெயிலுக்கு போகிறார்கள் சொன்னா அதுக்கு வெளியில சமூகத்துல ரொம்ப மோசமா இருப்பார். அப்படிப்பட்டவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று அவருடைய தந்தை அழுகிறார், தாய் அழுகிறார், எல்லோரும் சொல்லுகிறார்கள். ஆனால் உறுதியாக என்ன சொல்றார், தான் கையெழுத்து போட்டது உண்மை, எப்படியாவது அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பெரிய பெரிய வழக்கறிஞர்கள், அந்த காலத்துல பார்ப்பன வக்கீல்கள் தான் பெரிய கட்டிக்காங்க, பெரியவர்களை எவ்வளவு பணம் செலவானாலும் நீதிமன்றத்துல திருச்சியில அதை விசாரிக்கின்றவர் வெள்ளைக்காரன். அப்படி வருகிற போது அவரிடத்துல கடைசியாக இவரிடத்துல சொல்லுகிறார், பெரியார் சொல்றாங்க தண்டனை உறுதி, யாராவது கையெழுத்து போட்டார். பெரியார் என்ன சொல்றாரு, கையெழுத்து நான் தான் போட்டேன், என் கையெழுத்து அல்லன்னு சொல்லிடுங்க போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்தாங்க. என்னுடைய கையெழுத்து அல்லன்னு சொன்னா போதும் மிக முக்கியமா என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில அதை மட்டும் நான் செய்ய மாட்டேன். ஏனென்று கேட்டால், என்னை பொறுத்தவரையில நான் மிக முக்கியமாக உண்மையைத்தான் பேசுவேன்.
நான் போட்ட கையெழுத்தை என்னுடைய கையெழுத்து அல்லன்னு சொன்னா நான் காப்பாத்திடுறேன்னு சொல்றாரு. எங்க மிக முக்கியமாக அப்படி நான் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, நான் ஒருபோதும் அதை செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வை பெரியார் திட்டவட்டமா இருக்கார். ஆனா இவரை கேட்காமையே பிரபலமான வக்கீல்கள் வந்தாங்க. அவர் நீதிமன்றத்துல அவர் வாதாடக்கூடிய அளவுக்கு எதை எழுந்த உடனே இல்ல இவருடைய கையெழுத்து இல்லை அப்படின்னு வக்கீல் சொல்ல ஆரம்பிச்சார். அவருக்கு முன்னால சொல்ற மாதிரி திருச்சியில வெள்ளக்காரா கலெக்டர் தான் அப்ப அந்த காலத்துல விசாரணை அதிகாரி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் உடனே அவர் மாட்டேன் என்று சொல்லி பெரியார் சொல்றார். ஒரு இளைஞர் இயக்கம் ஆரம்பி நல்ல கவனிங்க. அப்ப 1903 அவர் எந்த இயக்கத்திலும் இல்லை, வெறும் வியாபாரியா தான் இருக்காரு. வியாபாரியா இருக்கிற ஒரு இளைஞர், ஒரு வாலிபர் மிகப்பெரிய அளவிற்கு அதுக்கு முன்னாலே இவர் என்ன பண்றாரு ஏதோ சொல்றாரு. இடையில ஒண்ணு சொல்லணும், தன்னை தண்டிப்பது உறுதி என்று ஒரு தெரிஞ்ச உடனே வசதியா ஏகப்பட்ட நகைகள் அது எல்லாம் போட்டு கொண்டு பெரிய மைனராக இருந்த பெரியார் எல்லாவற்றையுமே கழட்டி போட்டு விட்டு வீட்டுல ஜெயிலுக்கு போனாங்க கூழ் தான் கொடுப்பாங்க, ஜெயிலுக்கு போனா கீழே தரதான் இருக்கணும். இன்னொன்னு வீட்டுல தரைய படைக்க ஆரம்பிச்சிருந்தார். எல்லாவற்றையுமே போட்டு விட்டு கழட்டி விட்டு சாதாரண நகைகள் எதுவுமே போடாம ஒரு மாசம் பயிற்சி எடுக்கிறார். அதுதான் மிக முக்கியம். ஜெயில் வாழ்க்கையில இருந்தால் நமக்கு அதிர்ச்சியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி யாராவது ஒரு தலைவரை பார்த்துக்க முடியுமா? இயல்பா ஒரு மனிதர் இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி ஆயிடணும், நாம இந்த மாதிரி வெளியே வர முடியாது, கொஞ்ச நாள் கண்டிப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய உடம்பு வந்து அதுக்கெல்லாம் பயிற்சி எடுத்து கொண்டிருக்காரு. அதை எழுதியிருக்கிறார் ஐயா அவர்கள். நீதிபதி கேட்ட உடனே வெள்ளக்காரன் நான் தான் போட்டேன். ஏன் போட்டீங்க? வியாபாரத்துல இது ரொம்ப மிக முக்கியம். உண்மையை நான் சொல்றேன், அவர் வழக்கறிஞர் சொல்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் உண்மையை சொல்றேன். நான் தான் என்னுடைய கையெழுத்து தான். கையெழுத்து போடுவது அது வழமை போராமை. இதை கவனிக்க வேண்டிய அம்சம், என்னுடைய தந்தைக்கு வந்த பணத்துக்கு நான் ரசீது வாங்கி கொண்டு அதை கொடுத்திருக்கிறேன். யாரையும் ஏமாற்றுகின்றதல்ல. பொய் கையெழுத்து என்றால், போர்ஜரி என்றால் அதனுடைய குற்றத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்றால், ஏமாற்றுவதற்காக நான் போட்டால் இன்னொருவரை ஏமாற்றி அதன் மூலமா லாபம் அடைய வேண்டும் நினைத்தால்தான் அது மிக முக்கியம் என்று சொன்ன விஷயத்தை பார்த்த உடனே அந்த வெள்ளைக்கார நீதிபதிக்கு ஒரு அதிசயம். இப்படி ஒரு இளைஞன் வழக்கறிஞர்களையும் மறுத்து விட்டு உண்மையைத்தான் சொல்றேன், அதனால யாருக்கு எந்த விதமான நட்டமும் இல்லை, இது நீண்ட காலமா நடந்து கொண்டு வருகிற ஒரு முறை வியாபாரத்துல என்று உண்மையை அப்பட்டமாக பக்கு வேறு ஆணி வேறாக பிரிச்சு வைத்த உடனே தண்டனை உறுதி என்று மற்றவர்கள் அழுது கொண்டிருக்கிற நேரத்துல இதனால் யாரும் பாதிக்கப்படலை, உண்மையை சொல்லியிருக்காரு. ஆகவே அவருக்கு விடுதலை செய்கிறேன்னு சொல்லிட்டார். இந்த சம்பவத்தை ஐயா ரொம்ப விலாவாரியா எழுதியிருக்கிறார். விடுதலையில 26/7/1952. எதற்காக நான் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டதை உங்களுக்கு சொல்றேன்னா, இளைஞர்கள், இயக்க தோழர்கள், இயக்கத்தை ஆதரிக்கிறவர்கள், இந்த இயக்கம் ஏன் எப்படி வெற்றி பெறுகிறது, தோல்வியை ஏன் அவர்கள் தவிர்க்கிறார்கள், என்னுடைய கொள்கைகள், என்னுடைய போராட்டங்கள் வெற்றியை அடைந்தே தீரும், ஆனால் கொஞ்சம் தாமதமாகலாம் என்று பெரியார் சொன்னார். அதற்கு அடையாளமாக இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன இருக்கு என்றால், இங்கே கடைசியாக சொல்லுகிறார், சரி வெங்கட நாயக்கரை கூப்பிடு என்றார். வெங்கட நாயக்கர் அழுது கொண்டே பெட்டி மேலே வந்து வக்கீல் கேட்டதற்கு நான் சொன்னதுக்கு ஆதரித்தே பதில் சொன்னார். ஜம்முநாத் ஐயரை பார்த்து வக்கீல் கலெக்டர் எதிர்த்துகின்றார். எல்லோரும் சிரித்தார்கள். ஜம்முநாத் ஐயர் ஒன்றும் பேசல. யாரு? வழக்கறிஞர், ப்ராசிக்யூட்டர். உடனே கலெக்டர் 4 வரி எழுதி படித்து விட்டு அடுத்த கேஸ் கூப்பிட்டார். அதுல கேஸ் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது, நீ போகலாம் என்றார். என் தகப்பனார் என்னை கட்டி கொண்டு அழுது விட்டு கணபதி ஐயர் காலில் விழ போனார். அவர் எட்டி போய்விட்டார். தீர்ப்பு என்னவென்றால், இந்த நடவடிக்கை இந்த செக்ஷன் கருத்துக்கு பொருந்தாது, எதிரி யாரையும் மோசம் செய்ய இந்த காரியம் செய்யவில்லை, வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது என்று இருந்தது. இப்படி இன்னும் சில உண்டு என்று சொல்லிவிட்டு கடைசி பத்தி இருக்க அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. அதற்காகத்தான் இவ்வளவு செய்திகளை சொல்றோம். இதுதான் இந்த இன்றைக்கு குறிப்பிட வேண்டிய அம்சம். ஒவ்வொருவரும் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமானது.
கடைசியா ஒரு சொல்லுகிறார் பெரியார். பெரியார் தந்த புத்தி, தருகின்ற புத்தி என்பது எப்படிப்பட்ட கூர்மையானது, எப்படிப்பட்டு வழங்கப்பட முடியாத ஒன்று என்பதற்கு அடையாளம் இது. இந்த எனது நடத்தை, அதாவது உண்மையைத்தான் பேசுவேன்னு சொன்னாரு பாருங்க. தண்டனை வந்தாலும் பரவாயில்ல, உண்மையைத்தான் பேசுவேன். இப்படிப்பட்ட இந்த எனது நடத்தை கடவுளுக்காக, மோட்சத்திற்காக, சத்தியத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல. இந்த சத்தியத்தை அடிப்படையாக கொண்டதுங்கிறது ஏன் பண்ணா, கடவுள் நம்ம தண்டிப்பார். அப்ப உண்மைய நாம பேசினாதான் மோட்சத்துக்கு போக முடியும். இப்படி எல்லாம் சொல்றா பாருங்க. அத மறுக்கிறார் பெரியார். நான் அதுக்காக மோட்சத்துக்கு போகணுங்கிறதுக்காக உண்மையை பேசல. இல்ல எனக்கு சத்தியம் அப்படின்னு சொல்லி அதுக்காக அப்படின்னு சில பேர் சொல்றாங்களே, அது அல்ல. கடவுளுக்காக, மோட்சத்திற்காக, சத்தியத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல, நேர்மையை அடிப்படையாக கொண்டது. ஒரு மனிதர் எண்ணி பாருங்க, அவருக்கு 120 ஆண்டுகளுக்கு முன்னால அவர் சுயமரியாதை இயக்கத்தையோ பகுத்தறிவு இயக்கத்தையோ அன்றைக்கு தொடங்குற. அவர் இயக்கத்துக்கு மற்றது பொது வாழ்க்கைக்கு வர்றதே 1917க்கு பிறகுதான் வர்றார். இது அதுக்கு முன்னால 15 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவம், மிக முக்கியமா. அப்படிப்பட்டதுல எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நீதி அல்ல, நேர்மையை அடிப்படையாக கொண்டது என்பதுடன் நம்மை நாமே எண்ணிக்கொள்வதில் ஒரு பெருமை, ஒரு அகம்பாவம், எங்கும் எப்போதும் யாரிடமும் பேசும்போது ஒரு துணிச்சல். இந்த உண்மையை பேசுறவனுக்கு இருக்கிற நேர்மையா இருந்த ஒரு மனிதர் இருந்தான்னா அவனுக்கு ஒரு துணிச்சல் இருக்கும். யாரிடம் பேசினாலும் சரி, நேர்மையாளருக்கு ரொம்ப அவனுக்கு அதுக்கு என்ன கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக முக்கியமா பேசும்போது ஒரு துணிச்சல். தோல்வி அடைஞ்சிட்டோன்னு வச்சுங்க, தோல்வியிலும் ஒரு திருப்தி. இந்த வாசைகளை பாருங்க எவ்வளவு அழகாங்க. உண்மை, நேர்மை. இந்த தமிழ் இதுக்கே ஒரு இலக்கிய பரிசு கொடுக்கணும் பெரியார். அவர் எழுதின முறைகள் மிக முக்கியம். சில பேர் பெரியார் இலக்கியவாதியார் கேட்கிற பைத்தியக்காரர்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க. போராமே இலக்கியம்னா என்ன, இந்த மாதிரி எழுத முடியுமா, அந்த கருத்து எவ்வளவு ஆழமா, இந்த மாதிரி சொற்கள் கோர்வையா வருமா, மிக முக்கியமா எண்ணி பாருங்க. அவர் ஒன்றும் தமிழ் படிச்சவர் இல்லை, அவர் ஒன்றும் புலவர் இல்லை, அவர் ஒன்றும் பேராசிரியர் இல்லை, மழைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்காதவன்னு தன்னை பெருமையா சொல்லி கொண்டவர். அந்த சொந்த புத்தியினாலே சிந்தித்து ஒப்பற்ற சுய சிந்தனையாளராக வந்த மனிதர் எழுதுகிறார். பொது வாழ்க்கையில நம்முடைய தலைவர் எழுதுகிறார், இப்படி நாமே நேர்மையை அடிப்படையாக கொண்டது என்பதுடன் நம்மை நாமே எண்ணிக்கொள்வதில் ஒரு பெருமை, ஒரு அகம்பாவம். இந்த கர்வம்னு சொல்றா பாருங்க. நேர்மையா இருக்கிறவனுக்கு ஒரு கர்வம் இருக்கும். என்னடா செய்ய முடியும், நீ என்ன அசைச்சுக்க முடியும், எனக்கு வேணா தண்டிக்கலாம், ஆனா உண்மை கடைசியா வரும் அப்படி சொல்லக்கூடியது ஒரு அகம்பாவம். எங்கும் எப்போதும் யாரிடமும் பேசும்போது ஒரு துணிச்சல், தோல்வியிலும் ஒரு திருப்தி. இந்த வார்த்தை தோல்வியிலும் ஒரு திருப்தி. மற்றவர்களுக்கும் நேர்மை ஒழுக்கம் பற்றிய வழிகாட்டி பிரச்சாரம். மற்றவர்களுக்கும் நேர்மை ஒழுக்கம் பற்றிய வழிகாட்டு பிரச்சாரம். நீ நேர்மையா இருந்தா உனக்கு இந்த லாபம் உண்டு. நேர்மையா இருக்க வேண்டிய அவசியம் என்ன? நேர்மையா அது ஒரு வழிகாட்டி பிரச்சாரம். இந்த வார்த்தைகளை கவனிங்க, வழிகாட்டி பிரச்சாரம். ஆதலால் மறைவாக ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த இயக்கம் உண்மையான இயக்கம். கேன் ரிப்போர்ட் என்ன சொல்றோம், உடஞ்ச எலும்பாதான் காட்டும். அவருக்கு என்ன ரெண்டே வார்த்தை, நாம சேர சோழ பாண்டியன் பரம்பரைன்னா, சேரனும் சோழனும் பாண்டியது யாருக்கு பாப்பானகர்ல பள்ளிக்கூடம் வச்சா, பாப்பானகர்ல வந்தாலும் ஒரு வரியில சொல்லுவாரு. அன்றைக்கு அவர் சொல்லும் போது நமக்கு பல பேருக்கு அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா அவரவர்களுக்கு இருக்கிற ஒரு பாச உணர்ச்சி, ஆசா பாசம், இதுல வேண்டாம் அது வேண்டாம் எனக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியது. ஐயா அவர்கள் சொல்லும் போது மறைவாக ஒன்றும் செய்ய வேண்டாம், எதையும் மறைக்காதே என்றேன். சுருக்கமாக பல எடுத்துக்காட்டுகள் காட்டலாம், இன்னும் மற்றும் பல எடுத்துக்காட்டுகள் காட்டலாம். என் வாழ்க்கையில அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. நான் என்ன சொல்லலாம், அது தற்பெருமையாக முடியும். நான் என் பெருமையை சொல்லிட்டேன், அதனால நான் சொல்லல, முடியும். சுருக்கமாக சொல்லுவேன்.
கடைசியா முடிக்கிறார். சுருக்கமாக சொல்வேன், நேர்மையாக நடப்பது சுயநலமும் கூட. நேர்மையாக நடப்பதற்க அது பெரிய பொதுநலத்துக்காக, சமூக நலத்துக்காக இல்ல, சுயநலமும் கூட. என்ன சுயநலம்? அவனுக்கு அதுல பெருமை வருது, துணிச்சல் வருது, அது ஏன் சுயநலம்? நேர்மையாக நடப்பது சுயநலமும் கூட ஆகும். எனது பலக்குறைவினால், கடைசியா சொல்றார், எனது வீக்னஸ், என்னுடைய பலக்குறைவினால் எத்தனையோ தவறுகள் ஏற்பட்டும் பொது வாழ்வில் இந்த நாட்டில். எவ்வளவு அடக்கமா சொல்றாரு பாருங்க. ஒரு பெரிய தலைவர், மண்ணை மணந்த மணாளர் என்று வாராவரன் சொன்னார். இயற்கையா உருவான ஒரு தலைவர் ரொம்ப அழகா வரும்போது அவர் சொல்றார், பொது வாழ்வில் இந்த நாட்டில் நான் எத்தனையோ தவறுகள் ஏற்பட்டும் பொது வாழ்வில் இந்த நாட்டில் நான் சாகாமல் இருப்பதற்கு அப்ப வயது என்ன அவர்? நல்லா நினைச்சு பாருங்க. 66, 70 அந்த காலகட்டம், 52 அது மிக முக்கியமா. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் 1957 நான் சாகாமல் இருப்பதற்கு இந்த நேர்மையில் நான் வைத்திருக்கும் ஜாக்கிரதை தான் காரணம். இந்த நேர்மையில் நான் வைத்திருக்கும் ஜாக்கிரதை தான் காரணம். நான் எப்போ அந்த நேர்மையிலிருந்து கொஞ்சம் கூட நகரக்கூடாது என்று சொல்வதற்கிறத, அதுதான் மிக முக்கியம் என்று சொல்றார். இதுதான் பெரியார் தந்த புத்தி. சொந்த புத்திக்கு இந்த எண்ணம் வருமா? பெரியார் தந்த புத்திக்குத்தான் இந்த துணிச்சல் வரும். இந்த துணிச்சல்னாலதான் நேர்மையாக அதே வாழ்க்கையை நாம் பின்பற்றக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களில் ஒருவராக இன்றைக்கு உங்களில் ஒருவராக இருக்கிறேன். அதுதான் 91க்கு காரணம். நேர்மை. எந்த காலகட்டத்திலும் நம்ம நேர்மையா இல்ல. கடவுள் இல்லைங்கிறதே நேர்மையை சொல்றதுதான். ஏன்னா இருந்தா ஒருத்தர் வந்துருவானே, இல்லையே. இவ்வளவு ஆபத்துக்கு அவனை சந்திக்க போறான், சந்திச்சுட்டு வர்றான், வரும்போதே ஆபத்து விபத்துங்கிறான். யாரும் யோசிக்கிறதே இல்லையே. இவ்வளவு புயல் வந்ததுன்னா இத்தனை திருவிழா கொண்டாடுறான், இத்தனை கடல்ல குடிக்கிறான், கடல் பொங்குது, எல்லாம் வருது. உடனே ஆண்டவா நீ பாத்துக்க எங்களை அப்படின்னு சொல்றாங்களா? இல்லையே. பேரிடர் குழு எங்க போய் நிற்கும்? யார் காப்பாற்றுவாங்கன்னு சொல்றாரு. அப்ப பெரியார் வார்த்தை ஒரே வார்த்தை, கடவுளை மற, மனிதனை நினை. மனிதனை நினைக்கும் போது அரசாங்கம் என்ன செஞ்சுச்சு? ஏற்பாடு பண்ணுச்சா? மழை வரதுக்கு முன்னால எல்லாரும் போயிருக்காங்க, ஏற்பாடுகள் பண்றாங்கன்னா மனிதனை நினை. இத வெளிப்படையா சொல்றாரு. ஆனா அதுக்கு கெட்ட பேர் வருது. அதை பத்தி கவலைப்படாதீங்க. 69% பத்தி சொன்னார் கவிஞர். அந்த 69% நிறைவேற்ற பட்ட பாடு சாதாரணமா இன்னைக்கு ரொம்ப எல்லாரும் அனுபவிக்கிறாங்க. மகிழ்ச்சி, பலன் பெறாங்க, ரொம்ப பெருமை. ஆனா அந்த 69%க்காக இந்த இயக்கம் பொதுவாக, குறிப்பாக என்னை போன்றவர்கள், என்னுடைய குடும்பத்தவர்கள் பட்ட அவதியா அவமானம் இருக்க கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஏராளமான தோழர்கள் அதை போன் எடுத்து, தனிப்பட்ட முறையில என்னுடைய துணைவியாரிலிருந்து குடும்பத்திலிருந்து போன் எடுத்து, என்ன பாப்பாத்திக்கு அடிமையாயிட்டீங்களா? பாப்பாத்தி பணம் கொடுத்தாருன உடனே பாப்பாத்திக்கிட்ட உங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு வாய்ப்பு வந்துச்சா? உடனே அந்த கொள்கையெல்லாம் அடகு வச்சுட்டீங்களா? பெரியாருக்கு தானே இருந்தாரு என்றெல்லாம் பேசினார்கள் பல பேர். அதிகமா பதில் சொல்லல. இவ்வளவு அவமானத்தையும் தாங்கி கொண்டுதான் மிக முக்கியமாக இந்த காரியத்தை செஞ்சோம். எப்படி அந்த துணிச்சல் வந்தது? பெரியார் தந்த புத்தி. 72 வயது உள்ள ஒருவருக்கு என்னையா கேட்குது? ஒரு சின்ன பொண்ணு கல்யாணத்துக்கு தேவையா? இவருக்கு இப்ப பொண்ணு வேணும்னா வரணுமா என்னெல்லாம் அன்னைக்கு பேசினாங்க. இன்னும் தரக்குறைவாக அன்னை மணியம்மையார் அவர்களுக்கு இருந்த உறுதி இருக்க, அந்த உறுதியும் சகிப்புத்தன்மை எதை பற்றி இல்லை. எப்படி இவரெல்லாம் செய்ய முடிஞ்சது? அதை தூசி தட்டி விட்டார். அதை பற்றி பேசுறது கூட இல்லை. அப்படி பெரியார் தந்த புத்திங்கிறது பாருங்க. இந்த இயக்கம் வெற்றி அடைவதற்கு அதுதான் அடிப்படை. சொந்த புத்திக்கு பலகீனம் உண்டு, சொந்த புத்திக்கு பயப்படக்கூடிய தன்மை உண்டு, துணிச்சல் வராது. சொந்த புத்திக்கு நீரோடு போகணும்னு நினைப்போமே தவிர எதிர்நீச்சல் அடிக்கணுங்கிற துணிச்சல் வராது. ஆகவே தான் நண்பர்களே, இந்த கொள்கை வெற்றி அடைவதற்கும், இந்த கொள்கைக்கு ஒரு முன்னோடியாக இருந்து
உங்களிடத்துல இருந்து இந்த பணியாற்றக்கூடிய துணிச்சலை பெறுவதற்கு காரணம் நேர்மையும் உண்மை. இது ஐயா அவர்களுக்கு இயல்பாக அமைந்தது. பிறகு அதனுடைய பிரதிபலிப்பு எப்படி வருதுன்னா, 1926 பொது வாழ்க்கைக்கு வந்த விற்பாடு பெரியார் அச்சகம் வைக்கிறார் ஈரோட்டில். உண்மை விளக்கம் அச்சகம், உண்மை விளக்கம் பிரஸ். அதுக்கு உண்மைதான் பேர் வைக்கிறார். அதுக்கப்புறம் நமக்கெல்லாம் இன்னைக்கு வரையில கொடுத்துட்டு போயிருக்கிற பத்திரிகைக்கு அவர் பத்திரிகைகளுக்கு பெயர் வைக்கிறார் பாருங்க. விடுதலை, முதல்ல குடியரசு, விடுதலை, பகுத்தறிவு, இதெல்லாம் மனிதனுடைய தன்மை. பகுத்தறிவு, ரிவோல்ட், கலகம் செய், ரிவோல்ட், ஆங்கில பத்திரிகை ரிவோல்ட் அப்படின்னு எல்லாம் வருகிற போது அடிச்சு 1900 அதுல பிறகு ஆரம்பிக்கிறார் 50 என்ன மிக முக்கியமா அளவிற்கு 70க்கு மேல நான் ஒரு தனி பத்திரிகை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது, இன்னைக்கு 50 ஆண்டுகளை தான் நடந்து கொண்டிருக்கிற பத்திரிகைக்கு திருச்சியில ஐயா அவர்கள் ஆரம்பித்த மாதம் ஒரு முறை பத்திரிகை எது என்று சொன்னால் உண்மை. மிகப்பெரிய அளவு இந்த உண்மைங்கிறது சமூக நீதிக்காக பாடுபடக்கூடியவர்கள். மராத்தியத்துல ஜோதிபா புலே அவர்கள் உருவாக்கியது சத்திய சோதக் சமாஜ், உண்மை விளக்கம் அமைப்பு என்று சொன்னார். ஆகவேதான் இந்த இயக்கம் உண்மையான நிலைமை எடுத்து சொல்வது. இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை விட உண்மையானது வேற ஏதாவது இருக்க முடியுமா? மிக முக்கியம். யூகத்துக்கு இடம் உண்டாங்க ஸ்கேன் ரிப்போர்ட். அதே மாதிரிதான் கொள்கைகளை, சமூகத்துக்கு வரக்கூடிய தீமைகளை எடுத்து சொல்வது பெரியாருடைய இயக்கம் என்று சொன்னால் இதில் தயவு தாட்சியம் கிடையாது. யார் மனம் புண்படவும் இருந்ததில்ல, எது பண்பட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறவே தவிர்த்து இது ஒரு சமூக விஞ்ஞானம். எனவே இந்த சமூக விஞ்ஞானத்தினுடைய அடிப்படையிலே பார்க்கிற போது அந்த துணிச்சலை நான் ஒரு இளைஞராக இருக்கிற போது 10 வயதில் என்னுடைய ஆசிரியர் திராவிடமணி அவர்கள் என்னை ஈடுபடுத்தினார்கள். இன்று வரையில பெரியாரை அன்றைக்கு சந்தித்த போது அது ஒரு பெரியாரை உருவமாக பார்த்தோம். வளர 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 அது கொள்கையாக மாறி இரத்த ஓட்டமாக மாறி சிந்தனையிலேயே அவருடைய சிந்தனை நம்மை ஆட்கொண்டு அவருடைய அணுகுமுறையே அப்படியே வந்ததுனால இந்த இயக்கம் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிறது மட்டுமல்ல, இந்த இயக்கம் ஆட்சி தேரை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த கொள்கையை செய்யக்கூடிய ஆட்சி எதுவோ அவைகளை பாதுகாப்பது, இந்த கொள்கைகளுக்கு எதிராக இருக்கிற ஆட்சி எதுவோ அவைகளை விரட்டுவது, இதுதான் நம்முடையதாக இருக்கிறது. எனவே நமக்கு என்று எந்த சுயநலமும் கிடையாது. மக்கள் நலம், சமூக நலம், இதைத்தான் பார்க்கிறோம். இதை செய்கின்ற பணி இருக்கிறதே, ஊக்கம் தருகின்ற பணி, உற்சாகம் தருகிற பணி, உண்மையான பணி. ஆகவேதான் பெரியார் மறைந்து விட்டார் என்று சிலர் நினைத்தார்கள். இல்லை, அவருக்கு பிறகும் இந்த இயக்கம் அன்னை மணியம்மையார் அவர்கள் தலைமையாகட்டும் அல்லது உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு நடக்கக்கூடிய இந்த இயக்கமாகட்டும், பெரியார் மறைந்தார் என்று சொல்வதை விட பெரியார் விரைந்தார் என்று சொல்லக்கூடிய நிலையைத்தான் ஒவ்வொரு இடத்திலும் பிறந்திருக்கிறோம். ஆனால் அடுத்த கட்டம் உலகம் முழுவதும் பெரியார் நிறைந்தார் என்று சொல்லக்கூடிய எண்ணம் வந்து விட்டது. பெரியார் நிறைந்தார் எல்லா இடத்துலயும் இன்னைக்கு பாக்குறோம். யார் யாரும் நமக்கு சம்பந்தம் இல்லாத பெரியார் ஆளுங்க நான் இந்த எண்ணம் சின்ன வந்தேன். அப்படியே பெரியாருடைய தாக்கம் இருக்கிறது பாருங்க. அந்த உண்மையாக இருக்க கருத்தை சொன்னதோடுதான் இன்னைக்கு பெரியாருடைய தாக்கம் இருக்கிறது. அதை எண்ணி பார்க்க வேண்டும். அதேதான் நன்றாக நினைத்து பாருங்க. ஒரு அடையாறு ஆனந்தமோகன் உரிமையாளர் தன்னுடைய செழிப்புக்கு என்ன காரணம் சொல்லும்போது பல காரணங்கள், அதுல நிர்வாக திறமை, தன்னுடைய திறமை என்பதை விட பெரியார் பங்களிப்பு இருக்கிறது. ஒரு அருண் ஷோரி தான் மிக முக்கியமா எழுந்த என்ன காரணம்னா பெரியாருடைய பிள்ளையார் உழைப்பு போராட்டம் என்னை சிந்திக்க வைத்தது, துணிய வைத்தது என்று அருண் ஷோரி சொல்கிறார். எங்கோ இருக்கிறவர், இந்த கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டவர். அதுபோலவே பெரியாருடைய கருத்தினால்தான் நான் நிலவுக்கு போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த மயில்சாமி அண்ணாதுரை விஞ்ஞானி சொல்லுகிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில இருக்கிறார்கள். அவர்கள் யாரும் பெரியாருடைய இயக்கத்திலே நேரடியாக சேர்ந்தவர்கள். இதுதான் உண்மையினுடைய சிறப்பு, இதுதான் நேர்மையான கொள்கையினுடைய வெற்றி. ஆகவேதான் நேர்மைக்கு புறம்பாக நாளொன்றுக்கு மாற்றி மாற்றி பேசக்கூடியவர்கள் அந்த அரசியலுடைய விளைவுகள் எல்லாம் தானே தங்களை வீழ்த்தி கொள்வார்கள். நாம் வீழ்த்த வேண்டிய அவசியமே இல்லை.
நாம் அதை முன்னெடுத்து செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதைத்தான் இந்த 91லேயும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். அந்த 99ஐ 19 என்று ஆக்கினார்கள் என்று சொன்னால் 19 இளைஞர் எப்படியெல்லாம் கட்டுப்பாடோடு, வீரத்தோடு, விவேகத்தோடு களத்தில் இருப்பதற்கு ஒரு ராணுவ வீரர் இருக்கிறார் என்றால் அதுதான். இன்று காலையில கூட முதல்வர் அவர்கள் வந்தவுடனே நான் அவர்கிட்ட சொன்னேன், என்ன அடிக்கடி கேட்கிறாங்க, இவ்வளவு உற்சாகத்தோடு இருக்கீங்களா, என்ன வேலை செய்கிறீங்க? காரணம் ஒன்றும் இல்லை, இந்த கொள்கையினுடைய நேர்மை. ரெண்டாவது, அந்த கொள்கையை அப்படியே நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி, திராவிட எடுத்துக்காட்டான ஆட்சி நீங்க காரணமா இருக்கீங்க. அது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அது ரெண்டையும் தாண்டி மிக முக்கியமான மற்றொரு முக்கியமான காரணம், நம்ம இன எதிரிகள், கொள்கை எதிரிகள். அவர்கள் ரொம்ப வேகமா எதையாவது செய்ய வேண்டும் நினைக்கிறார்கள். அப்ப அதை தாக்கி அதை சந்திக்க வேண்டும் நினைக்கிற போது நம்முடைய களைப்பு, சோர்வெல்லாம் பின்னாலே எங்கேயோ ஓடி போகுது. அதுக்கு போல களத்தில் இருக்கிற ஒரு ராணுவ வீரன் எப்படி தன்னுடைய கடமையாற்றுவதற்கு கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல், கண் இமைக்காமல் தன்னுடைய கடமையாற்றுவானோ, அதே போலத்தான் நாம் வேகமாக நடந்தாக வேண்டும். இப்போது நாம் களத்தில் நிற்கிறோம். இறுதி வெற்றி நமக்கே, ஆரியத்துக்கு அல்ல என்று காட்ட வேண்டிய கட்டம் இருக்கிறது என்பதையே உறுதியாக எடுத்துக்கொண்டு நாம் அனைவரும் பெரியார் தந்த புத்தியோடு, பெரியார் தந்த வழிகாட்டிய நாணயத்தோடு, நேர்மையோடு நம்முடைய கொள்கைகளை மக்கள் மத்தியிலே பரப்புவோம். இறுதி வெற்றி நமக்கே. இடையிலே எத்தனை தொல்லைகள் வந்தாலும் அந்த கொள்கைகளுக்கு கொடுக்க வேண்டிய விலைகள், எடுத்துக்காட்டாக விபி சிங்கிற்கு இங்கேதான் இந்தியாவிலே சமூக நீதி காவலருக்கு நாம் சிலை திறந்தோம். திராவிடர் கழகம் நன்றி உணர்ச்சியை காட்ட அன்றைக்கு எடுத்துக்காட்டாக வைத்தது. இன்றைய ஆட்சி அதை செய்து முடித்தது. விபி சிங் அவருடைய குடும்பமே அவருக்கு அதிர்ச்சி என்றால் வடபுலத்திலே இல்லை. அவர் பிறந்து ராஜாவாக இருந்து முதலமைச்சராக இருந்த உத்தரப்பிரதேசத்திலே அவருக்கு சிலை இல்லை. பெரியார் மண்ணிலே தான் இந்த வாய்ப்புகள் வந்திருக்கிறது என்றால் சமூக நீதி. அப்போது அவர் சொன்னார், என்னுடைய ஆட்சியை நான் இழந்தேன் என்பதை பெருமைப்படுத்துகிறேன். காரணம் என்ன? இழந்தவருக்கு சொல்ல இந்த மண்டல் காற்று, சமூக நீதி காற்று எல்லா இடங்களிலும் அது வீசும், அது தவிர்க்க முடியாது என்று சொன்னார். இன்றைக்கு அந்த வெற்றியை பார்க்கிறோம். இன்றைக்கு சமூக நீதியை பற்றி பேசாதவர்களா இல்லை, சமூக நீதியை பற்றி பேசினால்தான் வாக்குகள் வங்கி வருவென்று RSS காரர்களுக்கு கூட சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதுதான் உண்மை. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, உங்கள் ஒரு முயற்சிக்கு நன்றி. மகளிர் ரொம்ப அற்புதமாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். புயல் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு நன்றி. இவ்வளவு பொறுமையாக நீங்கள் கேட்ட உங்களுக்கு நன்றி. என்னுடைய உற்சாகம் குறையாது, என்னுடைய பயணம் நிற்காது. நம்முடைய பயணமானது வருகிற நேரத்தில் களத்தில் வெற்றி பெறுவோம். இன்று களமாட வேண்டிய காலம், கடமையாற்ற வேண்டிய காலம். வேகமாக செல்வோம், விவேகத்தோடு நடப்போம், வெற்றியை அறுவடையாக பெறுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறி.